தினம் தினம் சாவதை விட ஒரேயடியாய் இன்று செத்து போகலாம் என்றிருந்தது. என்ன பேச்சு பேசிவிட்டார். ஒரு சேலை கேட்டதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாமா? ஆமா, உங்க அப்பா வீட்டிலிருந்து கொண்டு வந்தது மறந்து போயிற்றா? கடவுளே, இவரா இப்படி கேட்பது? கட்டின சேலையோடு வா வசந்தா, வேற எதுவும் கொண்டு வராதே என்று சொன்னதை மறந்து போனாரா? எனக்கு வேண்டும். காதல்தான் பெரிதென்று நினைத்து பெற்றவர்களை விட்டு வந்தேனே. என் புத்தியைச் செருப்பால் அடிக்க வேண்டும். அம்மாவும் அப்பாவும் எத்தனை அவமானப்பட்டிருப்பார்கள். எத்தனை பேர் கிண்டல் பேசியிருப்பார்கள். அதனால்தான் நானும் இத்தனை பேச்சு வாங்குகிறேனோ? அவர்களின் கண்ணீர்தான் இன்று என் கண்ணை கலங்க வைக்கிறதோ? தினம் ஒரு சண்டை, கோபம், முறைப்பு, முணுமுணுப்பு, முனகல், வெட்கமில்லாமல் கொஞ்சம் கொஞ்சல், தொடரும் பேச்சுகள். போதும் போதும், 5 வருடம் குப்பை கொட்டியதற்கு உழக்கு மாதிரி ஒரு பொண்ணு அப்பனை மாதிரியே அடங்காமல் செத்து போகிறேன். ஒரேயடியாய் போய் விட்டால் நிம்மதியாய் இருப்பார். வேற யாரையாவது முறைப்படி கட்டிக்கிட்டு வரட்டும். நான்தான் ஓடி வந்தவள், என்னமாய் திட்டுகிறார். சண்டை என்று பார்த்தால் ஒன்றும் பிரமாதமில்லை. 4-5 நாளாய் பார்க்கும் இடமெல்லாம் பெண்கள் சாம்பல் நிற புடைவையில் தெரிந்தார்கள். புரட்டிய புத்தகமெல்லாம் சாம்பல் வண்ணப்புடவை விளம்பரம். நியூஸ் படிக்கும் பெண் டிவியில் சாம்பல் நிற பட்டு புடைவையில் சிரிக்க எனக்குள் சின்னதாய் ஆசை வெடித்தது. நியூஸ் பார்த்து கொண்டிருந்தவரிடம், இந்த கலர் புடவை வாங்கித்தாங்க என்றேன். இருக்கிற சேலையை கட்டு போதும். நான் கல்யாணத்துக்கு முன்னால் இதுமாதிரி கலர்ல ஒரு சேலை வைத்திருந்தேன். அவர் பதில் பேசவில்லை. என்ன வாங்கி தர்றீங்களா? பேசாம இரு வசந்தா, சும்மா புடவை அது இதுன்னு உங்க அப்பா வீட்டிலிருந்து கொண்டு வந்தது மறந்து போச்சா? திரும்பி என்னை முறைத்து விட்டு டிவியின் மேல் பார்வையை திருப்ப எனக்கு கோபம் நாவில் பிறந்தது. கட்டின புடவையோடு வாடினது மறந்து போச்சு இல்லையா? சீ, உங்களை நம்பி என் பெற்றோரை விட்டுட்டு வந்தேன் பாருங்க. ஆமா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. வேற வினையே வேணாம். உன்னையே சமாளிக்க முடியலை. உங்கப்பன் வேறியா? மரியாதையா பேசுங்க. ஓடி இருக்கியா செத்தியான்னு கூட பார்க்காம இருக்கிறவங்களுக்கு என்ன பெரிய மரியாதை? எழுந்து போய்விட்டார். என் கோபம் அடிபட நான் அமைதியானேன். பதிலை பிடுங்கிக் கொண்டவர் போல அவர் எழுந்து போனது எனக்குள் ஆவேசத்தை உண்டாக்கியது. காதலித்தது தவறா? இவரோடு வீட்டை எதிர்த்து ஓடிவந்தது தவறா? ஆரம்பத்தில் அன்பாக வைத்திருந்தார். மஞ்சு தரித்ததும் அவர்கள் வீட்டில் எங்களைச் சேர்த்து கொண்டார்கள். பிள்ளையிடம் 4 வார்த்தை, என்னிடம் 1 வார்த்தை என்ற ரீதியில் பேசினார்கள். என் அம்மாவுக்கும் லெட்டர் போட்டேன். தபால்காரர்தான் தினமும் வந்தார். தபால் வரவில்லை. என்ன சீர்காழியிலிருந்து கடிதம் வந்ததா என யாராவது கேட்டால் சினம்தான் வந்தது. கேட்பார்களோ என்ற பயம் வந்தது. கேட்டுத்தான் பாருங்களேன் என்று இவரிடம் சீர முடிந்தது. கோபம் குப்புற தள்ளி இருவர் சண்டையையும் வேடிக்கை பார்த்தது. சின்ன சின்ன விஷயம் சிரித்தது. அம்மாவை பார்க்க வேண்டும் என்று எழுந்த ஆசைகள் அவமானமாக போனது. மஞ்சு பிறந்தபோது கடிதம் போட்டு பதில் வராமல் போக ரொம்ப ஏங்கினேன். ஏமாந்த போனதில் அதை தாங்க முடியாமல் இவரிடம் எடுத்ததற்கெல்லாம் மல்லுக்கு நின்றேன். ஒரு சட்டை, ஒரு பொம்மை வாங்கி வந்து மஞ்சுவுக்கு கொடுத்துவிட்டு, எந்த தாத்தா வாங்கி தந்தது சொல்லு? எந்த பாட்டி வாங்கி தந்த சட்டை இது என்று அலட்டுவது என் கோபத்துக்கு மேலும் தூபம் போட்டு ரவியிடம் என்னை நெருங்க விடாமல் செய்தது. பெற்றவர்களும் சரியில்லை, தாலி கட்டியவரும் சரியில்லை, சாவை தவிர வேறு வழியில்லை என்று தீர்மானித்தேன். இவராவது அம்மா அப்பாவோடு சந்தோஷமாயிருக்கட்டும். முன்பக்க வாசல் கதவை தாழ் போட்டு விட்டு வரலாம் என்று எழுந்து கதவில் கை வைத்ததும், உள்ளே வரட்டுமா வாசலோடு போகட்டுமா என்று கேட்ட மார்கழி தென்றலை லட்சியம் செய்யாமல் மூடிவிட்டு உள்ளே வந்தேன். இந்த மார்கழி போலத்தான் நானும். காலையில் பஜனை பாட்டு, பகலெல்லாம் பனியோடு வெயில், வாசலில் மாக்கோலம். ஆனால் பீடை மாதம் என்று தள்ளி வைத்தார்கள். நானும் எத்தனைதான் இந்த குடும்பத்தில் ஒட்டினாலும் பாசமாயிருந்தாலும் என் குடும்பத்தை மறந்தாலும் நானும் வேண்டாதவளாகி போனேன். தோட்டம் பக்கம் போய் பலாக்காய் பறிக்கும் பெரிய கயிறை எடுத்து வந்தேன். டேபிளில் பேப்பர் பேனாவை எடுத்துக்கொண்டு, என் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என்று எழுதி பின்படித்து வசந்தா ரவி என கையெழுத்திட்டேன். இந்த வசந்தா ரவி கொஞ்சம் சிலிர்ப்பாய் மனதுக்குள் ஓடியது. டேபிளில் ஏறி கயிற்றை தொட்டில் கட்டும் கம்பியில் மாட்டிவிட்டேன். டேபிளை தள்ளி போட்டு சின்ன ஸ்டோல் போட்டு ஏறினேன். சேலையை இடுப்பில் நன்றாகச் சுற்றி இடுப்பை மறைத்து சொருகிக் கொண்டேன்.
சின்னதாய் பயம் எட்டி பார்த்தது. தலையை கயிற்றில் நுழைத்து கொண்டேன். வலிக்குமா? 4 நாள் தாடி போல் கயிறு கழுத்தில் குத்தியது. சீ, யோசித்தால் இனி ரவியின் ஸ்பரிசம் நினைவு வரும். அம்மா அப்பா யாருமில்லாமல் போச்சு, புருஷனும் சரியில்லை. இன்னுமென்ன வலி? நன்றாக தலையை நுழைத்து கொஞ்சம் கயிறை பிடித்து பார்த்தேன். தோலை தள்ளி விடலாமா என்று நினைக்கையில் படபடவென்று கதவு தட்டும் சப்தம், ஓ வென்ற அழுகை ஒலி. மனம் படபடவென ஒலித்தது. தட்டியது கதவையல்ல, இதயத்தை என்பது போல வேகமாய் துடித்தது. ஆனால் தட்டப்பட்டது என் வீட்டு கதவு அல்ல, எதிர் வீடு போல் சப்தம் கேட்டது. சட்டென்ற தலையை வெளியே இழுத்து கொண்டேன். பார்த்து விட்டு வரலாமா? ஏன் இப்படி அழுகிறார்கள்? மெல்ல இறங்கி ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தேன். கதவு திறந்திருக்க, நிறைய பேர் உள்ளே நுழைய பெரிதாய் அலறல் ஓசை கேட்டது. திரையை இழுத்து விட்டேன். என்னாயிற்று? ஏன் இப்படி அழுகிறார்கள்? நமக்கென்ன? நான் தான் சாக போகிறேனே. ஸ்ரீ, புவனா நல்லவள், நன்றாக பழகுவாள். போய் பார்த்து விட்டு வந்து சாகலாம் என்று தீர்மானித்து டேபிளை இழுத்து போட்டு கயிறை இழுத்து கீழே போட்டேன். வெளியே வந்து கதவை திறந்ததும் பக்கத்து வீட்டு பாட்டி வெளியே வந்து, புவனா தூக்கு போட்டு செத்து போயிட்டாடி என்றார். ஐயோ என்றேன் என்னையறியாமல். புருஷனோடு ஏதோ சண்டையாம். அடிச்சிட்டானாம். அடிச்சதால் கோபமாம். புள்ளையை பற்றி யோசிச்சாளா? பார் வசந்தா. சட்டென்று தலையை பிடித்து கொண்டு என் வீட்டு படியில் உட்கார்ந்தேன். எப்படி என் பிள்ளையை மறந்தேன்? ஒரு நிமிடம் தாமதித்திருந்தால் என் பிள்ளையின் கதி. எதிர்வீடு சத்தத்தில் நிறைந்தது. நிறைய பெண்கள் என் வீட்டு எதிரில் சேர்ந்தார்கள். ஏம்மா, வேற ஏதாவது தப்பு நடந்திருக்குமா? அவள் எப்படி? ஏன்னா இத்தனை வருஷம் ஒன்னா இருந்திட்டு அடிச்சதுக்கு போய் சாவாளா யாராவது? யாரோ கேட்க என் கண்கள் கலங்கியது. ஓவென்று வாய்விட்டு கதற வேண்டும் போலிருந்தது. உடலெல்லாம் பதறியது. யாரோ போய் புவனாவின் மகள் உமாவை கூட்டி வந்தார்கள். என் மகள் வகுப்பில்தான் படிக்கிறாள். ஸ்கூட்டரிலிருந்து இறங்கியதும் உமா நேராய் வேலியிலிருந்த பூவிடம் ஓடினாள். பூவை பறித்து கொண்டு சிரித்தபடி உள்ளே போனது. அம்மா இறந்தது பற்றி புரியாத வயது. உள்ளே போன சில நிமிடங்களில் வெளியே ஓடி வந்தது. இங்க வா உமா என்று பாட்டி அழைக்க ஓடி வந்தது. ஏண்டி உங்கம்மா நீ போகும்போது என்ன சொன்னா? அழுதாளா? உங்கப்பா அடிச்சிட்டாரா? எனக்கு முத்தம் கொடுத்து டாட்டா சொன்னாங்க ஆண்டி. ஸ்கூல்ல மிஸ் எனக்கு கிளாஸ் ஒர்க்கில குட் போட்டாங்க. நான் தான் நிறைய குட் வாங்கியிருக்கேன். நான் என்னை மீறி வாய் விட்டு அழுதேன். அம்மாவின் இழப்பு பற்றி தெரியாமலிருக்கும் இவளை போல்தான் என் மகளும். இவளை விட்டு போக நான் எப்படி யோசித்தேன்? என் அம்மா அப்பா வரவில்லையென்றால் கஷ்டம் எனக்கு மட்டும்தானா? நானில்லை என்றால் என் பிள்ளை கஷ்டப்படாதா? எத்தனை பேர் என் சாவுக்கு புது காரணம் சொல்வார்கள். உமாவின் அப்பா தலையில் அடித்து கொண்டு அழுவது தெரிந்தது. யாரோ தேற்றி வெளியே அழைத்து வந்தார்கள். பாட்டி எழுந்து புவனா வீட்டுக்கு போக நான் செய்வதறியாமல் எழுந்தேன். கண்ணீர் வழிந்து கொண்டேயிருந்தது. புவனாவுக்காக நான் அழவில்லை. என் வாழ்வு நழுவி போகாமல் காப்பாற்றியவள் அவள். கடவுளே, ஏன் புவனா? என் மேல் எனக்கு வெறுப்பு வந்தது. நானும் கூட அவசரப்பட்டேன். சின்ன சின்ன சண்டையையெல்லாம் பெரிதாக்கிக் கொண்டேன். சந்தோஷ நிமிடத்தை மறந்து சங்கடத்தை மட்டுமே நினைத்து எல்லாவற்றையும் கெடுத்து கொள்ள நினைத்தேன். ரவி கோபப்பட்ட நேரத்தை விட குணமாயிருந்த நேரம் அதிகம் என்று நினைக்காமல் போனேனே. இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் செய்ய இருந்தேனே. என் தற்கொலை என் குடும்பத்தையே கொலை செய்வது என்று புரிந்தது. ஏய் வசந்தா, என்னாச்சி என்றபடி என் கணவர் என்னருகில். இவர் எப்படி இப்போது? தபால்காரர் மணியடிக்காமல் எதிர் வீட்டை பார்த்தபடி நடந்து போனார். புவனா செத்து போயிட்டா என்று உள்ளே நுழைந்தேன். நீங்க எப்படி இந்நேரத்துக்கு? ஆமா, சொன்னாங்க. அதான் லெட்டர் வந்ததும் தெரியாமல் நின்னியா? சாரி வசந்தா, இன்று திட்டிட்டேனா? நியூஸ் பார்க்கும் போது பேசிட்டியேன்னு கோபம். சாரி, ஏதேதோ பேசிட்டேன், மனசு கேட்கலை, அதான் லீவு போட்டுட்டேன் என்றவரை பார்த்ததும் சட்டென்று அழுகை வந்தது. சீ, இதுக்கு போய் அழலாமா? இதெல்லாம் சகஜம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது என்றேன் கண்ணை துடைத்தபடி. சொன்னா என்ன தருவே? இனிமேல் தற்கொலை முயற்சியில் இறங்க மாட்டேன் என்றேன் மனதுக்குள். ஒரு மாசம் சண்டை போடாமல் இரேன் பார்க்கலாம் என்று கண் சிமிட்டியபடி லெட்டரை நீட்டினார். கடிதம் சீர்காழியிலிருந்து வந்திருந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.